பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான கால வேளையில் நம் யாவரும் உன்னதமான இறைவனை நோக்கி துதிக்கவும் போற்றவும் புகழவும் ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஹalleluya. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசப்பா, இந்த நேரத்துல நீங்க வாரும் தகப்பனே. உடைய அக்கினி வல்லமை, அபிஷேகின் வல்லமையால தகப்பனே இந்த நேரத்துல நீங்க செயல்படும். இயேசப்பா, நாங்க பாடலை பாடும் போது தகப்பனே, உடைய இறைவாக்கி கேட்கும் போது இயேசப்பா எங்க கூடவே நீங்க பேசும் தகப்பனே. பாடல் மூலியமா இயேசப்பா, வார்த்தை மூலியமா நீங்க பேசி தகப்பனே ஒவ்வொரு மனதை நீங்க தொடுவீராக, ஒவ்வொரு குட்டியும் நீங்க பேசுவீராக தகப்பனே. You be here and you lead us in the way of righteousness, Lord. Everything I surrender into your mighty hands. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. ஆமென். இப்பொழுது நாம் உன்னதமான பாடலை நாம் பாடுவோமாக. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது நீங்க கூடவே வருகின்றீர். அப்பா, நாங்க சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை ஆராதிக்கலாமா? Yes, Jesus. Yes, Lord Jesus. Thank you, Lord. Amen. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென். என்மேல் அன்பு கொண்டீர், எனக்காய் ரத்தம் சிந்தீரே. நன்றி ஐயா. என் பாவங்களை கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. கொடான போனே நன்றி தகப்பனே. எஸ் லார்ட். Thank you, Father. Yes, Jesus. அன்பு கொண்டீர், எனக்காய் ரத்தம் சிந்தி. என்மேல் அன்பு கொண்டீர், எனக்காய் ரத்தம் சிந்தி. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே ஏறு பெற்றவன் நான். எஸ் லார்ட். மதிப்பிற்கு உரியவன் நானே. Hallelujah. மகிழுடன் நடனம் ஆடுவேன். Amen. எஸ் ஜீசஸ். எஸ் லார்ட். Thank you, Father. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்றே மகிழுடன் நடனமாடுவேன். மதிப்பிற்கு உரியவன் நானே.
தண்ணீர்களுக்கு அடுக்கும் போது ஆண்டவர் இயேசு நம்ம கூடவே வருகிறார். எந்த அக்கினி வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும், எந்த சோதனைகள் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கும்போது மகிழ்வுடன் நம்ம நடனம் ஆடுவோம். இந்த நேரத்துல கண்களை மூடி நம்ம இறைவாக்குக்காக நம்ம ஜெபிக்கலாமா? மற்றும் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நம்ம ஜெபிக்க 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 அவங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு வெளிச்ச ஆண்டவர் இன்னைக்கு தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னதமான இறைவனே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க இருவர் மூவரும் நாமத்தில் கூடி ஜெபிக்கும் போது நாங்க இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவாதி தேவன் இதோ இந்த தொலைக்காட்சியை எங்களோடு பார்த்து கொண்டு ஆண்டவரே எங்களோடு இந்த ஜெபத்தின் வழியாக பங்கிடக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடல்கள் வழியாக ஆண்டவரே இறைவாக்கு வழியாக நீர் உம்முடைய ஜனங்களை தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தண்ணீர்கள் கடுக்கும் போது நீர் எங்களோடு இருந்தீங்க. அதே போல அக்கினியின் மத்தியில் நாங்க நடக்கும் போது நீங்க கூடவே வந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்குவீராக. ஆண்டவரே, அக்கினியை போல ஆண்டவரே இவர்களை சுற்றிலும் ஆண்டவரே தீமைகளும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் இருக்கும் என்றால் ஆண்டவர் நீர் அப்பா தண்ணீர்கள் மத்தியில் எப்படி நீர் இருந்தீரோ அதே போல இந்த அக்கினியின் மத்தியில் நடக்கும் போது அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் கரம் கொடுத்து பாதுகாக்குவீராக. ஆண்டவரே, நீர் ஒருவரை உன்னதமானவர், உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே அப்பா, இந்த கால வேளையில் யாரெல்லாம் பாரத்தோடு ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி காண கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு சிரசன் மேல் ஆண்டவரே நீ தொட்டு அவர்களுடைய ஒவ்வொரு உபத்திரங்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆண்டவரே, இதோ இந்த உன்னதமான நேரத்தில் அப்பா உம்முடைய இறைவாக்கு சொல்லும் போது ஆண்டவரே நீர் உம்முடைய இறைவாக்கின் வழியாக ஒவ்வொருத்தரோட பேசுவீராக. பேசும் ஆண்டவரே, நீர் பேசி அவருடைய ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீர் மாற்றுவீராக. உம்முடைய இறைவாக்கு பேச பேச ஆண்டவரே ஒவ்வொரு செயல்கள்ல மாற்றுதலை நீர் கொடுக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையே உம்முடைய தயவே ஒவ்வொருத்தரோடும் இருந்து பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து காப்பதாக. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது நாம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று தவக்காலத்தின் 4ஆம் நாள். கடந்த 3 நாட்களும் இறைவன் நம்மோடு உரையாடினார். குறிப்பாக இந்த தவ நாட்களில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், உடையிலே மாற்றுதல், உணவிலே மாற்றுதல் மட்டும் முக்கியமல்ல, மனமாற்றுதல் மிக முக்கியம் என்று சொன்னார். மனமாற்றத்தின் அடையாளங்கள் என்ன? கடந்த நாட்களிலே நாம் செய்கின்ற தீய செயல்களை நினைத்து ஆண்டவரே இந்த நோன்பு நாட்களிலே நான் இந்த தீச்செயல்களை விட்டு விலக வேண்டும் என்று மன்றாடுகிற காலம்தான் இந்த தவக்காலம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருச்சபை 40 நாட்கள் நமக்கு நியமித்து தருகின்றது. காரணம் என்ன? நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கிற தவறுகளை விட்டு விலகுவதற்காக தான். ஏனெனில் இந்த உலகிலே அனைவரும் பாவிகள் தான், எல்லோருமே பாவம் செய்கிறவர்கள் தான். ஆனாலும் பாவிகளாகிய நம்மை மீட்கதான் இந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக தோன்றி சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார், நம்மை மீட்பதற்காக. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்க மாட்டோம். பசாசு பிடிக்கும், சிகரெட்டுக்கும், சாராயத்திற்கும், குடிபோதைக்கும், சண்டைக்கும், பலவிதமான குழப்பத்திற்கும், பலவிதமான ஆசை பாசைகளுக்கும் அடிமைகளாய் வாழ்ந்து பாவிகள் பாவிகள் என்று சொல்ல மாட்டோம். என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்வதில்லையோ அன்றைக்குதான் நாம் பாவிகள் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க,
நான் அவர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க மாட்டார்கள். அவர்களை விட்டு பிரிகிற காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். இயேசு யாரோடு இருக்கின்றாரோ அவர்கள் வாழ்க்கையில பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு இருக்க செய்ய வேண்டிய ஒரே செயல் என்ன தெரியுமா? நாம் செய்கிறதை நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய ஒவ்வொரு திட்டங்கள் என் ஆண்டவர் இயேசுவுக்கு பிடித்திருக்கிறதா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நீ யோசித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றுதல்களை காணலாம். காரணம் என்ன? இந்த 4ஆம் நாள் தியானத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? இன்றைய நற்செய்தி வாசகத்தை தியானிக்கும் போது மிக ஒரு அருமையான வாசகம். என்ன வாசகம் பாருங்க. வாசிக்கும் போது விழித்துல லூக்கா நற்செய்தியில வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்துல 27 32 வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்ன என்று பார்க்கும்போது, அதன் பின் இயேசு வெளியே சென்று சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுவோர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். வரி தண்டுவோர், லேவி, இவங்க அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கன்னா பாவிகள். இவர்களை பாவிகள் என்று கருதி ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, நாம செய்கிற செயலை நினைக்கும் போது ஐயோ நான் பாவி என்றுதான் நமக்கு தோணும். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் பாவி ஆண்டவரே. உண்மைதான். நம்ம பாவத்தை போக்கும்படிதான் இந்த ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்தார். அதை உணர்ந்தால் பாவத்தை நமக்கு செய்ய தோணாது. நண்பர்கள் பலர் நமக்கு இருக்கலாம். அதில் நல்லவர்களும் இருக்கலாம், கெட்டவர்கள் இருக்கலாம். இனத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இனத்தை சேராதவர்களா இருக்கலாம். எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம், தவறல்ல. நண்பர்கள் மத்தியில நாம் தீய பழக்கம் உள்ளவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது. என்னைக்கு நமக்கு தீய பழக்கம் இல்லாமல் விலகி போகுமோ அப்போது நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கூட அவ்வாறே மாறிவிடுவார்கள். இன்றைய நற்செய்தி அதுதான். எவரெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்களை தான் ஆண்டவர் இயேசு தேடி சென்றார். இன்றைக்கு நீங்க ஒதுங்கி செல்லுகிறீர்களா? உங்களை தேடிதான் ஒவ்வொரு ஆண்டும் சிலுவை அடையாளத்தின் பாதைகளை நமக்கு அறிவித்து வருகின்றார். நேற்றைய முதல் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை பங்கு பெற்றிருப்பீர்கள் அல்லவா? எனக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிலர் பாடுவாங்க, சில மனசுலயே பாடுவாங்க, சிலர் உணர்ந்து பாடுவாங்க, சில ஒப்பு கொடுத்து பாடுவாங்க. நல்லதுதான். ஆனால் அதனுடைய பலன் என்ன? மனமாற்றம் இருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்டும் நாம் பாடிக்கொண்டே இருந்தால் என்றைக்கு மனம் திருந்துவது? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருக்கு தேவை. கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை. இதான் இன்றைய நற்செய்தி மிக அழகாய் சொல்லுகிறது. லேவி என்னும் ஒருவரை ஆண்டவர் அழைக்கிறார். வா, என் பின்னே வா என்று சொன்னார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றினார். எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஒரு வரி தண்டுவோர் நான் என்ன, டாக்ஸ் கலெக்டர். இன்னைக்கு டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். எவ்வளவு ஊழல் நடக்கிறது, எவ்வளவு பணங்கள் பரிமாற்றம் பண்ணப்படுகிறது, எவ்வளவு சேர்த்து வைக்கின்றார்கள். இதே போலதான் அன்றைக்கு இந்த வரி தண்டுபவனும் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அழைத்த மாந்திரத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டான். அனைத்தையும் விட்டு விட்டான். எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றினார். இன்றைக்கு இதே போலதான் ஆண்டவர் உன்னையும் அழைக்கின்றார். அனைத்தையும் விட்டு விட்டுன்னா என்ன அர்த்தம்? நமக்கிட்ட இருக்கிற தீய பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு, எனக்கு தீய பழக்கம் முக்கியம் இல்ல, எனக்காய் மரித்த என் ஆண்டவர் இயேசுதான் முக்கியம். இந்த எண்ணம் உனக்குள்ள வந்துவிட்டால் நீ குடிக்கு அடிமையாக மாட்டாய், நீ பொய்க்கு அடிமையாக மாட்டாய், பாவத்துக்கு அடிமையாக மாட்டாய், நீ எந்த தீமைக்கும் அடிமையாய் வாழ மாட்டாய். உனக்கு ஒருவர் மரித்திருக்கின்றார் என்ற எண்ணம் உனக்குள்ள வரணும். எனக்கு ஒருவர் மரித்திருக்கிறார் என் பாவத்துக்காக, எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், என் தீட்சைகளை அழிக்கும்படி மரித்தார்.
எனக்கு எதற்கு இந்த தீச்செயல்? உங்க மனசுல ஒரே ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. இந்த லேவி எப்படி ஆண்டவரை பின்பற்றினானோ அதே போல நீங்களும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். என் அன்பு மக்களே, எங்களை தொட்ட ஆண்டவர் உங்களையும் தொட வேண்டும். எங்களை குடும்பத்தை பயன்படுத்துகிற ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த வேண்டும். இதான் ஆண்டவர் எங்களுக்கு தரிசனமாகி சொன்ன செயல்பாடு. எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். எல்லாத்தையும் விட்டு விலக வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி எவ்வளவு அழகாய் போதிக்கிறது பாருங்க. அவர்கள் இயேசுவை பின்பற்றினான். பின்பற்றி என்ன செய்தான் பாருங்க. அடுத்த வாக்கு, அவர் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு வீட்டுல கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார். என் அன்பு மக்களே, ஆண்டவர் உள்ளத்துல வந்து தங்கி மகிழ்ச்சி அடைய விரும்புகிறார். இதான் இந்த வாக்கு. உள்ளத்துல வந்து தங்கி உன்னை பார்த்து பூரிப்படைய விரும்புகிறார். நான் அவர் கொடுக்கிற விருந்து என்ன தெரியுமா? தீய பழக்கத்தை விட்டு நல்வழிக்கு வருவதுதான் அவருக்கு பெரிய விருந்து. இன்னைக்கு அதுதான் விருந்து ஆண்டவருக்கு. மகிழ்ச்சி கொள்வார். இவர்களுக்காக நான் மரித்தது இன்றைக்கு எனக்கு பிரயோஜனமானதே என்று அவர் மகிழ்ச்சி அடைவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில எத்தனை நாள் தான் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்போம்? எத்தனை நாள் தான் உள்ளத்தில் எழும்புகிற எண்ணங்களுக்கு அடிமைகளாய் இருப்போம்? என்றைக்கு உன்னதமான ஆண்டவர் எனக்காக ஒரு உயிர் கொடுத்தாரே, அவருக்காக வாழ்வேன் என்று எப்பொழுது தீர்மானிக்க போகின்றோம்? இன்று நல்ல நாள், தவக்காலத்தின் 4ஆம் நாள். ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். அழைப்பின் சத்தம் உன் காதில் கேட்கிறதா? நீ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே என்ன நடந்தது பாருங்க. வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தனர். பரிசேயர்களும் அவரை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பது குடிப்பது ஏன் என்று கேட்டார்கள். பாருங்க, வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் நீங்கள் ஏன் விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? ஏனெனில் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லவா? இவர்களோடு நீங்கள் ஏன் ஒன்று கூடுகிறீர்கள் என்று இயேசுவையும் சீடர்களையும் கேட்டார்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் யூத இனத்தை சேர்ந்தவர்கள். அதாவது அன்றைக்கு யூத இனம் என்றால் பெரிய ஜாதி என்று அர்த்தம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதி என்று அர்த்தம். ஆகவே இந்த வரி தண்டுபவரும் பாவிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். இவங்கெல்லாம் இவங்களோடு சேரக்கூடாது, அவங்க அங்கதான் இருக்கணும். இதை ஆண்டவர் முறித்து போட்டார். ஏன் தெரியுமா? மண்ணுலகிலே மனிதனை உண்டாக்கும் போது கடவுள் தன்னை போல இருக்கணும்னு நினைச்சுதான் உண்டாக்கினார். அங்கு ஜாதி உண்டாக்கப்படவில்லை, மொழி உண்டாக்கப்படவில்லை, இனம் உண்டாக்கப்படவில்லை, எதையுமே உண்டாக்கப்படவில்லை. மனிதனை உண்டாக்கும் போது தன்னை போல இருக்கணும்னு நினைச்சுதான் உண்டாக்கினார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் மொழிக்கு சண்டை, இனத்திற்கு சண்டை, பாஷைக்கு சண்டை, இப்படி பல விதங்களிலே ஒவ்வொருவரையும் ஒதுங்கி ஒதுங்கி பிரிந்து பிரிந்து வாழ்கிறோம். இந்த பிரிவினைகளை அகற்ற ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். அதுதான் பாருங்க, இந்த வரி தண்டுபவரும் பாவிகளோடும் அவர் விருந்து உண்டார். ஏனெனில் நீங்களும் இறைவனுக்குரியவர்கள் தான். இது எதை காட்டுகிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல தவறுகள் நம்மை உள்ளத்தில உணர்த்தும். ஐயோ, நான் இந்த தவறு செய்கின்றேன். ஏனெனில் நாம செய்கிறது எல்லாமே மனசாட்சின்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கிறது. இது எல்லாருக்குள்ள இருக்கிறது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறது. மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. அது சொல்லும் நாம செய்கிறது எதுவா இருந்தாலும், நாம் பேசுகிறது எதுவா இருந்தாலும், ஆனால் மனசு உள்ள சொல்லும் பாருங்க, இது தவறு, இது சரி. இருந்தாலும் அந்த மனசாட்சி அப்படி அடுக்கிக்கிட்டு வெளியில செய்கிற செயல் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த மனசாட்சியார் அதுதான் கடவுளின் ஆவி. மனிதனுக்குள்ளே ஆவி, ஆன்மா, சரீரம் இருக்கிறது அல்லவா? ஆவி என்பது கடவுளுடையது, ஆன்மா என்பது மனிதனுடையது, சரீரம் இது ரெண்டையும் வாழ வைக்கும்படி கொடுக்கப்பட்ட உடல். இந்த உடல் ஒரு நாள் அழிந்து போகும்.
ஆனால் ஆன்மா வாழுமா? அந்த ஆன்மா வாழ வேண்டும் என்றால் அந்த ஆன்மா ஆவியோடு இணைந்து கொள்ள வேண்டும். அதான் மனசாட்சி என்ற ஆவி. இந்த மனசாட்சி உனக்கு சொல்லும், இது தவறு, செய்யாத, விட்டுவிடு. தவறுன்னு தெரியும் தானே. அன்று பாவி பாவி என்று சொல்லி அழுவதை விட பாவத்தில் உழந்திருக்கிற மக்களுக்காய் அழுவது எவ்வளவு பாக்கியமாய் இருக்கும். இதான் நேற்றைய செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய நற்செயல்கள் மக்களுக்கு உகந்ததாய் இருக்க கடவது. ஆகவே நீங்கள் சண்டையிடுவதை நிறுத்த வேண்டும், குறை கூறுகிறதை நிறுத்த வேண்டும், பகை என்ற காரியங்களை நிறுத்த வேண்டும். ஒற்றுமையும் அமைதியும் உண்டாக்கப்பட வேண்டும். இதற்காக நீங்க நோன்பு இருக்கணும் என்று சொன்னார் ஆண்டவர். என் நண்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றுதலை கொண்டு வருகின்றன. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. இதுவரைக்கும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பீர்களா? பரவாயில்லை, ஆண்டவர் மன்னிக்க தயாரா இருக்கிறார். இதுவரைக்கும் பொய் பித்தலாட்டம் செய்திருக்கிறீர்களா? பரவாயில்லை, ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்டு பாருங்க, மன்னிக்க தயாரா இருக்கிறார். இதுவரைக்கும் எவராலும் செய்யக்கூடியாத அநேக தவறுகளை நான் தான் ரொம்ப செஞ்சிருக்க நினைச்சு வருந்துகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மன்னிக்க காத்திருக்கிறார். ஏனெனில் நீ வாழும்படி அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தவர். நாம் வாழும்படி, சுகமாய் பலமாய் மற்றவர்களுக்கு உதவி உள்ளவர்களாய் வாழும்படி நாம சாக வேண்டிய சாவை அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். ஆகவேதான் திருச்சபை இந்த 40 நாட்களை நமக்கு நியமித்து தியானங்களை கொடுக்கின்றன. இந்த 40 நாட்களில் நாம் தயாராகி மீதி இருக்கிற 325 நாட்களில மக்களுக்கு, உலகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நம்மை தயாரிக்கிறது. இது சடங்கோ சாஸ்திரமோ இல்ல, வாழ்க்கையின் அனுபவம். படித்தவர்கள் வேலைக்கு செல்வார்கள், அதுபோல ஆலயத்திலே வந்து கற்றுக்கொள்கிற பாடங்களை மீதி இருக்கிற 325 நாட்களில அதை பணி செய்யும் போது திரும்பி நாம விழுவோம் எழுவோம். அந்த விழுதலை எழுதலை இந்த ஆண்டு திரும்ப சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் விழுந்த இடத்திலேயே விடக்கூடாது. என் நண்பரை மக்களே, நம் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார். நீங்க நேசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை நேசிப்பது உண்மை என்றால், லேவி எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே வர துணிந்தாரோ அதை செய்ய வேண்டும். எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்றால் என்ன பொருள்? பாவத்தை, தீமையை, அசுத்தத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, இதெல்லாம் இது தவறுன்னு உனக்கு தெரியுது, அதை விட்டுடுங்க. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, நீங்க ஒரு சாராய கடைக்கு போனா கூட சரி, ஒரு பிராந்தி ஷாப் போய் பாருங்க, அங்க எழுதியிருப்பான், குடியை கெடுக்கும், it will spoil your family. ஆனாலும் அது கண்ணிலேயே தெரியாது, பாட்டில் மட்டும்தான் கண்ணில தெரியும். தவறுன்னு தோணுது தானே, விக்கிறோன்னு சொல்லுகிறாள். ஏன் நம்ம வாழ்க்கை அடிமையா இருக்கணும்? விடுதலை அடையணும்ல. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இன்னைக்கு சிகரெட் பேக் பார்த்தோம்னாக்கா இந்த லிவர், லங்ஸ் எல்லாம் எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு இமேஜ் போட்டு வச்சிருக்காங்க. படம் இருக்குது அதுல பாக்கெட்லயே. அதை பார்த்து கூட பிடிக்காம இருக்கிறதா? ஒரு அடிச்சாதான் எனக்கு மண்டை வேலை செய்யுது. அப்படி அடிமையா இருக்கிறவங்க எத்தனை பேர்? இந்த 40 நாட்கள் இதெல்லாம் விட்டுன்னு தீர்மானிக்கிறீங்கல்ல, அப்போ முடியுது தானே. ஏன் மீதி நாட்களில் அதை நாம் கடைபிடிக்க கூடாது? தீய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு அடிமையாக வேண்டும். இதுதான் விட்டுட்டு வான்னு சொல்றார் ஆண்டவர். சண்டையை விட்டுட்டு வா, கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வா, அடுத்தவங்க ஊருக்கு அதை பேச விட்டுட்டு வா, இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சுப்பார். உன் வாழ்க்கை தரம் உயரும், உன் மதிப்பும் கூடும், உன்னை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். இதான் இன்றைய வாசகங்கள். ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவரை கேள்வி கேட்ட போது அவர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக என்ன சொன்னார்? நோய் உற்றவர்களுக்கு, நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோய் உற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. அதாவது நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று சொன்னார். நம் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த காரணமே பாவிகளாய் வாழ்கிற நம்மை அழைப்பதற்காக தான், மனமாற்றம் அடைந்து வாழ்வதற்காக தான்.
ஆக இன்னமும் பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னைக்கு பாவத்தை விட்டு விலகுவது? என்னைக்கு பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது? அதற்கு ஒரே வழி தினந்தோறும் பைபிளை படிப்பதுதான். என்றைக்கு நீங்க கடவுள் வார்த்தை உள்ளத்துல நிரப்ப 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 பாவம் உன் கண் முன் வந்தாலும் அது உள்ளே செல்லாது. அது உள்ளே செல்ல முடியாது. ஏனெனில் இந்த வாக்கு உன் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. நன்றி மக்களே, இந்த தவ காலத்தின் 4ஆம் நாளாகி இன்று இந்த ஞானத்தை செவி கொடுத்து கேட்கிறவங்க தினந்தோறும் திருப்பள்ளி வாசகத்தை மட்டும் வாசிங்க. தேடி திரிந்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளி வாசகங்கள் 3 அடங்கி இருக்கிறது. முதல் வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி வாசகம். 15 நிமிடம். Only 15 minutes to read and understand the mass reading reflection. My dear brothers and sisters, spend only 15 minutes to read the mass reading. It is there available in your calendar. It is there in your house. ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதை வாங்கி பாருங்க. அந்தந்த தேதிக்கு கீழே திருப்பள்ளி வாசகம் பிரிண்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு என்ன வாசகம் கேட்காத, கண்ணு மூடி நீ தேடாத, எழுதிருக்குது, அது எடுத்து வாசி. விவிலியத்தை எடுத்து வாசி. அப்பொழுது தீய பழக்கத்தில் இருந்து நிரந்தரமான விடுதலை. எந்த தீய பழக்கம் உன்னை வாட்டி வதைக்கிறதோ அதுக்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வாழ்க்கையில் இடம்பெறவே முடியாது. ஏனெனில் இறைவாக்கு என்பது கடவுளுடைய உருவம். கடவுள் 3 உருவிலே பூமிக்கு வெளிப்பட்டார். 3. There is a 3 image for the God. Number 1, the word is the image of God. John chapter 1 verse 12. The word become a flesh. It means among us. It lives among us. வார்த்தையாய் இருந்த இறைவன் மானிடரானார். அவர் நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தியாளர் அதை எழுதுகின்றார். ஆக கடவுளுக்கு முதல் உருவம் இது, வார்த்தை. when you read இதை படிக்க கடவுள் உனக்குள்ளே வந்து நிரம்புவார். எல்லா அசுத்தங்களும் தானாகவே உன் சிந்தனை விட்டு, உடலை விட்டு விலகி போகும். இதை நீ படிச்சும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு பாவமும் போகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம சொல்லுவோம், எவ்வளவுதான் ஜெபம் பண்றோம், முடியலையே. இன்னைக்கு எங்க ரினிவல் சென்டருக்கு நிறைய பேர் வராங்க. இப்படி கணவன் குடியில் அடிமையா இருக்கிறார், ஜெபிங்க தயவுசெய்து. எங்க வீட்டில சமாதானமே இல்லை, எங்க பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கல. ஏன்? காரணம் என்ன? ஜெபிக்க வேண்டிய குடும்பம், பைபிளை படித்து ஜெபிக்க வேண்டிய குடும்பம் ஜெபிக்காம இருக்கிறதுனால எல்லா கெட்ட பழக்கமும் அந்த வீட்டில் இருக்கிறது. படிக்க ஆரம்பிங்க. ஏனெனில் உன்னையும் என்னையும் தேடிதான் ஆண்டவர் வந்தார். பாவிகளாகிய நம்மை தேடிதான் வந்தார். பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் பாவியாகிய உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய செயல்களை தான் வெறுக்கிறாரே தவிர நம்மை வெறுக்கவில்லை. நாம் என்றைக்குமே அவருடைய சாயலின் பிள்ளைகள். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் வருவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஊதாரி மைந்தனுடைய ஓமையை வீழ்த்தில் எழுதினார். என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் வருவான். அவன் வந்த அசிங்க கொள்ளும், அவன் வந்த அவல நிலை தகப்பன் கண்டு அவனை துரத்தவில்லை, கட்டி அணைத்து முத்தமிட்டார். அவன் மேல் இந்த நாற்றம் அவருக்கு நாற்றமாய் தெரியவில்லை. அவன் செய்த பாவங்கள் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. காணாமல் போன என் மகன் திரும்பி வந்தானே என்று கட்டி அணைத்தார். இது எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? இது போல வாழ்கிற நம்மையும் கட்டி அணைக்க ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். வருவீர்களா? இந்த ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். இந்த சத்தத்துக்கு செவி காய்த்து வருவீர்களா? உங்களுக்காக தான் என்று சொன்னார் ஆண்டவர். நோய் இல்லாதவர்களுக்காக வரவில்லை, நோய் உள்ளவர்களுக்காக வந்தேன். இன்னைக்கு அநேக தீச்செயல்களினால் வந்த நோய்கள் எத்தனை இருக்கிறது? கேன்சர் இருக்கிறதா?
எய்ட்ஸ் இருக்கிறதா? பிளட் கேன்சர் இருக்கிறதா? முடக்குவாதம் இருக்கிறதா? ஹார்ட் அட்டாக் இருக்குதா? வாழ்வெல்லாம் அடிஞ்சு போயிருக்குது இருக்குதா? இப்படி பல நோய்கள் இருக்குதா? உடல்ல இருக்குது. அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதான் நோயுள்ளவர்களுக்கே நான் வந்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்ப எப்ப எனக்கு விடுதலை? நான் செய்த தவறை உணர்ந்து இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று நீங்க தீர்மானிக்கும் போது, தீர்மானித்த பிறகு செய்யாம தன்னை கட்டுப்படுத்துவது, இனி செய்ய மாட்டேன், ஒரு உறுதியான பிரதிகனை பிசாசு பல நேரத்தில் தூண்டுவான், திரும்ப செய்ய வைக்கும்படி தூண்டுவான். மறுபடியும் செய்ய பரவாயில்ல, அப்பயே ஒன்னாள் இப்ப என்ன ஆக போகுது, செய்ய தூண்டுவான். தூண்டுதலுக்கு ஆளாக கூடாது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் படித்து 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 உன்னை பலப்படுத்திக் கொள்ளணும். என் நண்பரே மக்களே, வாழ்க்கையில் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்ட பிறகு இயேசுவின் பின்னே தான் போகணுமே தவிர தீச்செயல்களின் பின்னே போகவே கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்காது. ஒரு தாளந்து உள்ளவனையே அழுகையும் இருள் சுண்ட இடத்துல தள்ளிடுங்கன்னு சொன்னாரே, ஒரு தாளந்த பயன்படுத்தலன்ற காரணத்தினால வேற எந்த தவறும் செய்தான் என்று சொல்லவில்லை. அவன் திறமைக்கு தக்கவாறு ஒரு தாளந்து கொடுத்தார். அந்த ஒரு தாளந்து உள்ளவன் அதை புதைத்து வைத்தான். புதைத்து வைத்த அவன் கேட்ட போது எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். இதுல என்ன தவறு இருக்கிறது? அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன? எங்க உன் திறமை? எங்கே உன் திறமையின் பலன்? அவன் திறமையை பயன்படுத்தாம போனதினால் அவன் நரகத்திற்கு ஆள் உள்ளவனாய் மாறிவிட்டான் அல்லவா? ஆக தாளந்தை பயன்படுத்தாததற்கே நரகம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கடவுள் வாக்கையும் அறியவில்லை, தீச்செயலை விட்டும் விலகவில்லை, இன்னும் அதே கெட்ட பழக்கம், அதே கெட்ட குணம், அதே பொய், அதே பித்தலாட்டம் இன்னும் அப்படியே இருக்குது வாழ்க்கையில. நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்னைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். பரவாயில்லை, இதுவரைக்கும் எப்படி நடந்திருந்தாலும் உன்னை நான் அழைக்கின்றேன், வாங்க, come to me. லேவி போல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால போக தயாரா இருக்கீங்களா? உங்க உள்ளத்தில் அவருக்கு ஒரு விருந்து அளிப்பீங்களா? ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வருகிறார். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடுகிறார். நீங்க எப்படி? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர் மக்களே, இறைவாக்கு என்பது நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்த வாக்கு. ஆகைதான் இன்றைக்கு முதல் வாசகத்துல எசாயா 58:9-14 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்றாடுவாய், மனமாற்றம் அடைந்து நீ மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். மனமாற்றம் அடையாம நாம என்ன வேண்டினாலும் அவர் பதிலே கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்றால் என்னிடத்துல தவறு இருக்கிறது என்று உணர வேண்டும். நாம் என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, என்னிடத்துல ஏதோ தவறு இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அப்போது நீ மன்றாடுவாய், அவர் உனக்கு செவி பதில் அளிப்பார், நீ கூக்குரலிடுவாய், அவர் உனக்கு இதோ நான் என மறுமொழி கூறுவார். நீ கூப்பிட்ட உடனே இதோ நான் என்று சொல்லுவார். இயேசுவே கூப்பிட்ட உடனே உனக்கு பதில் அளிக்க காத்திருக்கிறார். ஆக நாம கூப்பிடும் போது பதில் கிடைக்கவில்லை என்றால் காரணம், என்னிடத்திலே பல தவறுகள் இருக்கிறது, நான் முதலிலே அதை விட்டு விலகணும், முதல்ல விலகணும். என் அன்பு கிறிஸ்தவர்களே, நன்மை வாகின்ற நாவினாலே, கடவுளை பார்க்கிற இந்த கண்களினாலே, அவரை கும்பிடுகின்ற இந்த கைகளினாலே எப்படி தவறுகளை செய்ய முடியும்? இதே கையில தவறும், இதே வாயில அசுத்தமும், இதே கண்ணில தீமையும் செய்துவிட்டு இதே கையில கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவது, இதே வாயில போற்றுவது, இதே கண்ணில அவரை பார்க்கணும்னா எப்படி அவர் தென்படுவார்? ஆக இன்று திருந்துற காலம். நாம திருந்தினால் நிச்சயம் அவர் நமக்கு வெளிப்படுவார். வாக்கு தருகிறார் பாருங்க, நீ கூக்குரலிடுவாய், நான் இதோ நான் என்று சொல்லுவேன், இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு, நுகம்னா என்ன? வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் அகற்றி, நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி
குற்றச்சாட்டத்தையும் பொல்லாத பேசுகையும் நிறுத்திவிடு என்று சொல்ல பாருங்க. குற்றச்சாட்டுவதையும் பொல்லாததன பேச்சுவார்த்தையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து விடு. உன்னையே என்ன அர்த்தம்? நீ சாப்பிடுறத குடுன்றார் ஆண்டு. அந்த மாதிரி ஒரு மனநிலை உனக்கு வரணும். நாம சாப்பிடுறதை கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு மனநிலை வரணும். அப்போ நீ ஆண்டவர் அதிகமா உள்ளத்துல வைத்திருக்கிறாய் என்பது பொருளாகும். உன்னையே கையளி, வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயாக. உன்னிடத்துல தேவையை கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று சொன்னாமல் ஏதாகிலும் செய்ய திருமானி. நிறைய இல்ல, கொஞ்சமாவது திருமானி. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருள் நடுவே என்ன அர்த்தம்? நம்மை சுத்திலும் இருள் தான் இருக்குது. பசாசின் ஆட்சி. இந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், அந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவம் தான். எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் எல்லாமே இருக்குது. அதுதான் இருள்ன்றார் ஆண்டு. அதன் நடுவே உன்னை நான் ஒளியாய் மாற்றுவேன். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உன்னை நிறைவளிப்பார். உன் எலும்புகள் வலிமையாக்கும். உன் எலும்புகள் வலிமையாக்கப்படும். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும், ஒரு தோற்றம் வற்றாத நீற்றூற்று போலும் இருப்பாய். என்னைக்குமே செழுமையா இருப்ப. ஆண்டவரை காக்க வல்லவராய் இருக்கிறார். நண்பர் மக்களே, எவ்வளவு அழகான வாக்குகள் பாருங்க. ஆகவே அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியாய் பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் பெற உயர்த்துவேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமையின் சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் வாய் இதை உரைக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம். என் நண்பரே மக்களே, எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? கேட்கிற நீங்க நல்லா கவனத்தை செலுத்துங்க. இது உனக்கு எனக்கும் தான், நமக்கு தான். நாம இதை உணர்ந்து நம்மால் இயன்றதை மீதி நாட்களில், அதாவது 40 நாட்கள் முடிந்த உடனே நாம் பக்குவம் அடைந்து மீதி இருக்கிற நாட்களிலே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள், நமக்கு ஜாதி, இனம், மொழி எதுவுமே கிடையாது. நாம எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு எப்படி பல நண்பர்கள் இருப்பார்கள், எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, எதுவும் கிடையாது. நாம எல்லாருக்கும் எல்லாமுமானவர்கள். அனைவருக்கும் உதவி செய்ய இறைவன் நம்மை உயர்த்த அழைக்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் நண்பரே மக்களே, கடவுள் உன்னையும் என்னையும் இந்த பூமியில அவர் திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நம் வாழ்க்கையில நிச்சயம் அவர் நம்மை உயர்த்துவார். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாய் நிறுத்துகின்றேன். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தன் வாழ்க்கையிலே உழன்று செய்த தவறுகளுக்காக கண்ணீர் சிந்தி, ஐயோ நான் இதை செய்து பாவியாகிவிட்டேனே என்று உள்ளத்தில் நினைத்து கதறுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரின் கரம் இப்போது தொடுவதாக. தொடுமாண்டவரே, தொடுங்காண்டவரே, பாவத்தின் வீரியங்களை அழித்து தொடுமாண்டவரே. பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளிலே கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி வாசகங்களை படித்து புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை உமது பிள்ளைகளுக்கு நீங்க தருமடிக்காக செபிக்கின்றேன். ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்குரியதாய் மாறட்டும். வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லா தீய பழக்கங்களை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி லேவி போல உம்மை பின்பற்றுகிற ஒரு அனுபவத்தை நீங்க அனைவருக்கும் தருவீராக. இத்தனை காலம் விருப்பம் போல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இனிமேல் இயேசுவின் பின்னே போக துணிவேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் உமக்கு பின்னே அழைத்து வருவீராக. என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் அயல் நாட்டிலிருந்து கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். உலகம் முழுவதும் பல மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே, உலகத்துல எந்த பகுதியில இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும்
இந்த நிமிஷத்துல ஒரு உம்முடைய அற்புதத்தின் கரம் தொடுவதாக. நீங்க குக்குரலிடும் போது இதோ நான் என்று சொல்லுவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, எங்க விண்ணப்பத்திற்கு நீர் பதில் அளித்து நீர் கடந்து வருவீராக. எங்களை சூழ்ந்திருக்கிற அனைத்து மக்களின் குடும்பங்களை ஆசீர்வதியும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிற வீட்டு ஆசீர்வதியும். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த தவ காலத்திலே தியானத்திலே கலந்து ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பங்களாய் வாழ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி அன்பு கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். காத்துக்கொள்ளுங்க சுவாமி, வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த 4ஆம் நாள் தவக்கால தியானம் ஆசீர்வாதமாய் இருந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. இன்று நாள் முழுவதும் இதை கேட்கிற அனைவரும் ஆசீர் பெறுவார்களாக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்க அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, இன்றைய திருப்பலி வாசகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைய வாசகம் எஸ்ஐயா 58:9-14. ஐசையா chapter 58 verses 9 to 14. ரெஸ்பான்ஸ் ரீடிங், பதிலுரை பாடல், திருப்பாடல் 86:1-6. Psalms chapter 86 verses 1 to 6. Today's gospel reading, நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27-32 வரைக்கும். சென்ட் லூக் chapter 27, chapter 5 verse 27 to 32. மறந்துடாதீங்க, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27-32, chapter 5 verse 27 to 32. படிங்க திரும்ப. ஆண்டவர் உங்களை அழைப்பார். நீங்க உணரலாம். ஒப்புக்கொடுங்க. தீமை விட்டு விலகுவோம். இறை மக்களாக, சாட்சிகளாக வாழ்வோம். இதே நிகழ்ச்சி யூடியூப்ல உண்டு. யூடியூப்ல சர்ச், அங்க போயிட்டு DR ஸ்பேஸ் பிலிப் PHILIP ஸ்பேஸ் MARIYAN டைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் வரும். நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணவங்க பரவாயில்ல, பண்ணாதவங்க ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உடனே நாங்க இங்க நடத்துற நிகழ்ச்சி உங்களை உடனே வந்து சேரும். ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் அதை பார்த்து கொண்டு போகலாம். ஒன்லி 30 minutes, ரொம்ப லாங் டைம் இல்ல. இந்த தவக்கால தியானம் ஒவ்வொரு நாளும் காலை 8-8:30 வரைக்கும் 30 minutes. கலந்துக்கங்க, எல்லாரையும் கலக்க வைங்க. நாம் அனைவரும் இறை மக்களாக வாழ்வோம். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே தான் தியான கூட்டம் இருக்கும். வாலிபர்களுக்கு விசேஷமா உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலி பிள்ளைங்களை ஒண்ணு சேருங்க. என்னுடைய பிள்ளைங்க வாலிபர்களுக்கு விசேஷமான செய்தி நடத்துவாங்க. அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கு ஒரு சின்ன செய்தி இருக்கும். ஆகவே நாளை மாலை 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த ஒலிபரப்பு இருக்கும். கலந்து கொள்ளுங்க. குடும்பமாக ஆண்டவருக்கு சொந்தமாகவும் திருக்குடும்பம் நாம் உருவாவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.